நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட்டோட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்ரியமோட கேஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாமினல் ப்ரைஸ்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்ரியமோட கேஸ் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம $3 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தரில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்வாப் பண்ணணும், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டோக்கன் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உள்ள கேஸ் ஃபீ வந்து கம்மியான ஃபீஸில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 13 சென்ட்லேயும் வந்து ஒரு ஸ்பீடான டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்ட்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் ஃபீ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை. ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து $35 வரைக்குமே வந்து வித்ட்ராவல் சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபீயை கன்சிடர் பண்ணி பட் இப்போ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. மற்றபடி அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாப் அப்டேட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ BlockFI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 90% டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ FTX வந்து பார்த்தீங்கன்னா 25 மில்லியனுக்கு வந்து வாங்குறதா வந்து டீல் பேசியிருக்கிறாங்க. ஸோ மேபி வந்து BlockFI கூடிய சீக்கிரம் அவங்க வசமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பிளேயர்ஸ், ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா FTX. ஸோ இந்த 2 பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ FTX வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே போல் பிட்காயின் மைனிங் கம்பெனி காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எது மூலியமா அப்படின்னா அவங்க கடைசியாக பே பண்ணாத எலக்ட்ரிசிட்டி பில் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த கொலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியலை அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ ஸ்டில் வி ஆர் இன் பியர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ட்விட்டர்லேயே வந்து நான் நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் $14,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய இதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா $15,400 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்பிட்வீன்ல மேபி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பம்ப் ஆனிச்சு அப்படின்னா ஒரு $21,500 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் $21,500 தாண்டுனுச்சு அப்படின்னா மேபி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் புல் எதிர்பார்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $26,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி புல் ஆனிச்சு அப்படின்னா. பட் அதற்கான வாய்ப்புகள் வந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனால ஃபங்க்ஷன் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. ஸோ அதனால வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின்ஸ் வந்து செல் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா GST வந்து அறிமுகமாகுது. சாரி, டிடிஎஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஓரளவுக்கு அதனால வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் சில ஆட்டு மந்தையில் இருக்கிற கூட்டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில தவறான விஷயங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை இறக்குறதுக்கோ இல்லை டாலரோட ப்ரைஸ் வந்து இந்திய ரூபாயில வந்து ஏற்றுவதற்கோ வந்து இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட சென்டிமெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பிட்காயினை வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வந்து பயமுறுத்துற தகவல்களை வந்து நிறைய கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ ஃபினான்ஷியலி அவங்களுடைய ஃபியட் சிஸ்டத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனிவே அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, அவங்களுடைய நாலேஜ் ஓகே. பட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட விஷயங்கள் இன்னமும் சில பேருக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் மெயின். ஏன்னா இன்னைக்கு வந்து பிட்காயின் வந்து 70% இல்லை 80% இல்லை 90%, மேபி 90க்கு மேலே வந்து டம்ப் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது திருப்பி அடுத்த ஹால்விங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லூனா,
ஸோ லூனா சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கிளாசிக் வந்து கொலாப்ஸ் ஆகி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கிளாசிக்கை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறவங்களுக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ரேஞ்சில் ஒரு 3 days 4 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா லூனா சியை வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் வந்து கிடைச்சிச்சு. அதே சமயம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஃப் டபிள்ஐ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரன்சியை வந்து யார் வந்து அந்த $350-400 அந்த நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்களோ ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நியர்லி நான் சொன்ன இந்த $350-400 இந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா $2,300 நியர்லி $400 வாங்கினவங்களுக்கு 7,28 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு மட்டுமே வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஃப் டபிள்ஐ வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து எப்பனாலும் வந்து பம்ப் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கணும். அதே போல ஒய்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஒய்எஃப்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டம்ப் கொடுத்து பம்ப் இது எல்லாமே வந்து நமக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையே வந்து நம்ம ஃபர்தராக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போக்கி பிடிசி கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 18,000 14,000 டிராவல் ஆகிறதுக்கு வந்து ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ அதே போல வந்து இடிஹெச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரிபிள் டிஜிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $250 மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்ல. ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் அந்த 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே $250 வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச்சோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா குறையிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச்சோட ப்ரைஸ் வந்து 750 ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த லெவல் வரைக்கும் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதே போல சில காயின்ஸ் லேயர் ஒன்ல இருக்கக்கூடிய நியர் காயினா இருக்கட்டும். ஸோ நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப். ஸோ பேன்கேக் ஸ்வாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் $300 அப்படிங்கிற அந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2.5 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகலாம். அதே சமயம் வந்து கேக் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கொடுக்குறாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்டு அந்த வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15லேருந்து 25% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆனம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் ஃபர்தராக வந்து நீங்கள் லாங்கர் டைமாக வந்து ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேக்கிங்கில் கூட லாக் பண்ணிக்கலாம். 1 இயர் லாக்கிங்கில் போட்டிங்க அப்படின்னா ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100%. ஸோ இப்போ இருக்கக்கூடிய $3 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய லெவலில் கூட நம்ம ஒரு 100 காயின் வாங்குறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா 100 காயின்ங்கிறது வந்து நம்மள்ட்ட குறைச்சலா 200 காயினா இருக்கும். ஓகே. ஸோ 200 காயினா இருக்கிற பட்சத்தில் இதே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் டபுள். அதே சமயம் காயினோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட். அதே சமயம் காயினோட ப்ரைஸ் வந்து 50% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா கூட நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து கேபிட்டல் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால வந்து ஸ்டேக்கிங் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து யார் வந்து லாங்கர் டைமாக வந்து ஹோல்டு பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஒரு சரியான பெனிஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. பட் அது எந்த காயின்ல பண்றோம் அப்படிங்கிறது வந்து மெயினாக நம்ம வந்து பண்ணணும். எல்லா காயின்லையும் வந்து ஹோல்டிங் வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ முக்கியமாக டாப்ல அந்த மில்லியன் மார்க்கெட் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய சில காயின்ஸ்ல வந்து நம்ம ஹோல்டு பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள அந்த காயினோட அந்த மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து இருக்கு. ஸோ அதே போல ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய சில நெட்ஒர்க் சில காயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பானமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ லூனா வந்து எப்படி புஷ்பானம் ஆனுச்சோ நம்ம லூனா வந்து ஃபர்தரா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல இப்போ லேகிங்க்கு அப்புறம் தான் வந்து பேசியிருக்கோமே ஒழிய அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம லூனாவை பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம வந்து யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் தரல. ஸோ எனிவே ஏன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஓகேவா. ஸோ யூஎஸ்டி மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ஆனிச்சு. ஸோ பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ சொலோனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சொலோனா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிபிள் டிஜிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டுக்கு வந்துச்சு. மேபி கூடிய சீக்கிரம் வந்து சிங்கிள் டிஜிட் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா சொலோனாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ சொலோனா எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்கோ சிஸ்டம் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் எக்கோ சிஸ்டம் அந்த அளவுக்கு ஃபேவராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்
இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ரீஷட் டவுன், அதாவது வந்து ஷட் டவுன் பண்ணது, அதை ரீஆப்ரேட் பண்ணது, ரீஸ்டார்ட் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா பேசுகிறோம். ஸோ அதே போல் சோலானா நெட்வொர்க்கில் நடந்த அந்த ஹேக்கிங்ஸ் அதெல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஈவன் வந்து இடிஹெச் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஷூட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி $500 கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி போனாலும் சரிங்க, அது இடிஹெச் வந்து ரெக்கவர் ஆகி வந்துடும். ஸோ யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 சென்ட்டுக்கு கீழே வரும் பட்சத்தில் வந்து தாராளமாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சம் லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஐபி சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் வந்து விஐபியில் வந்து ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா ஃபர்தராக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேசுவோம், ஸோ பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணுங்க. ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி வந்து குறைச்சது ஒரு 2 நியூஸாவது நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ காயின் ஃபைட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எத்ரியம் கிளாசிக் அதே போல் பிட்காயின் கோல்டு ரெண்டுமே வந்து சேம் ப்ரைஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, பிட்காயின் கோல்டை விட வந்து பார்த்தீங்கன்னா 10x வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமானது எத்ரியம் கிளாசிக். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹையராக இருக்குது. ஒரு 5x மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குது. ஸோ அதே சமயம் பிட்காயின் கோல்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மேபி பிட்காயின் கோல்டு வந்து புஷ்அப் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் சத்தோஷி வெர்ஷன் ப்ளஸ் ஜி கேஷ். ஸோ ப்ரைவசி பேஸில் வந்து ஜி கேஷ் சொல்லலாம். பிட்காயின் ஃபேமிலியில் பிட்காயின் சத்தோஷி வெர்ஷன் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. டாப் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து டீலிஸ்டிங் ஆனாலும் ஸோ இது ரெண்டுத்துக்குமே உள்ள கம்பேரிசன் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் சப்ளை தான். இயர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காயின்ஸுமே வந்து லான்ச் ஆனிச்சு. 1 பில்லியன் கணக்கில் வந்து சர்வேடிங் சப்ளை இருக்குது, 1 மில்லியன் கணக்கில் இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிட்காயின் சத்தோஷி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வின்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து மேபி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு காயினாக வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு $52 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக குறையும் பட்சத்தில் அதுவும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஓ வந்து பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த சம்மர் டயத்தில். ஸோ 2020 வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து 2021 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் என்எஃப்டிஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2022 மேபி மெட்டாவர்ஸ் பற்றி வந்து அதிகமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்காக வந்து மெட்டாவர்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சஸ்டைனபிள் மெட்டாவர்ஸ் எக்கோசிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து தகவல் இன்னைக்கு வந்து நியூஸில் வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் ஷூட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ எதுக்குமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஸ்ட்ராங்கான கரன்சிஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் கிடையாது. ஸோ ஈவன் வந்து ஸ்டில் நமக்கு சம் ரிட்டைர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ எனிவே இந்த பிறந்திருக்கக்கூடிய ஜூலை 1 டிடிஎஸோட பிறந்திருக்கு. ஸோ எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு லீகல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கிங்க. ஸோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஃபியட் சிஸ்டம் என்னதான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது ஒரு அன்லிமிட்டட் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டிராபேக் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ என்னைக்கு வேணாலும் நம்மளுடைய ருப்பியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு ஈக்குவலாக $100 மேலே கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈவன் ஸ்டில் வந்து நம்ம வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் P2Pலாம் வந்து நிறைய டைம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் $100 மேலே ட்ரேட் ஆகி. ஸோ நேஷனலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா இந்தியாவோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஸ்ரீலங்கன் பாகிஸ்தான் எக்கனாமிக்கு மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி நிறைய சூழ்ச்சி பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்தராக அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாடு இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. பட் எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களை வந்து செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்களை வந்து செய்யணும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி. மறக்காம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் டெய்லி வந்து நிறைய வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறதுல
மகிழ்ச்சி அடைகிறேன்.